அனைவருக்கும் வணக்கம். டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அமையுமா? அமைஞ்சா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத டேட்டா பாயிண்ட்ஸ் அடிப்படையிலையும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சர்வே அடிப்படையிலும் தான் பேச இருக்கிறோம். ஸோ அந்த கூட்டணி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் போட்டிட்டு இருக்கு, திமுக கூட்டணியிலும் இருந்திருக்கு, அதிமுக கூட்டணியிலையும் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவாக கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சீட்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த சர்வேல காங்கிரஸ்க்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் இதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதில் சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது, அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 2014 அப்போ கடைசியாக அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்பது 4.37%, 4% தான் நியர்லி அவங்க வாங்கியிருக்காங்க. 39 தொகுதிகள்லையும் போட்டிட்டு ஒரு தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெறலை. ஆவரேஜாக அவங்க வாங்கின ஓட் ஷேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 17,50,990 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. பெரும்பாலும் அவங்க எங்கே வாங்கினாங்க இந்த ஓட்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நார்த் தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, கொங்கு பெல்ட்லேயும் கம்ப்ளீட் வைப்ட் அவுட் தான். ஆனால் இந்த தென் தமிழ்நாடு, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனியில் கொஞ்சம், ராமநாதபுரம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவு வாங்கியிருந்தாங்க. அதாவது 20%, 30%ன்னு சொல்ல வரல, ஒரு 10%, 9, 6 அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. நார்த் தமிழ்நாட்டிலாம் 3%, 2% அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவங்க சுருங்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு 10% வாங்கின இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் 2014 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் 24.6% வாக்குகளை பெற்றிருக்காங்க. கம்ப்ளீட் மைனாரிட்டி ஓட் பேங்க் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. கன்னியாகுமரியில் திமுகவும் போட்டியிட்டது. 11.9% வாக்குகளை மட்டுமே பெற்று திமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்தார் கன்னியாகுமரியில். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வரலாறு. அவங்க இத்தனை தொகுதிகளில் தனிச்சு போட்டியிட்டும் அவங்களால ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற முடியல. ஆனால் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று காங்கிரஸ்க்கு நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலோட கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் காங்கிரஸ் வாங்குற வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2.4% வாக்குகளை மட்டும்தான் அவங்க பெறுகிறார்கள். அப்போ 10 lakhs ஓட்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு. அதுவும் மைனாரிட்டி ஓட்ஸ் அண்ட் தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற பகுதிகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க ஓட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒரு கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். இன்னமும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, காங்கிரஸ் கட்சியே தாவேகா கூட வந்தாலும் முஸ்லீம் ஓட் பேங்க் வராது திமுக கூட்டணியை விட்டு அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. எங்களுடைய சர்வேலையும் அதான் ரெஃப்ளெக்ட் ஆச்சு. கிறிஸ்டியன் ஓட்ஸ் இயல்பாவே அது டிவிகேக்கு வருது இந்த 2026 தேர்தலில். பட் முஸ்லிம்ஸ் காங்கிரஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க டிஎம்கே பிளஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 2011 காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளில் போட்டியிட்டது திமுக கூட்டணியில். ஆனால் அவங்க வெற்றி பெற்றது வெறும் 5 தொகுதிகள் தான். 58 தொகுதிகள் கிட்ட அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. 2G வேவ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு கட்சி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தோட, ஒரு கூட்டணியோட, ஒரு ஓட் பேங்கோட நிற்கும் போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 11 தொகுதியிலாவது வெற்றி பெறணும். ஆனால் 5 தொகுதிகளை தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அங்கேயே காங்கிரஸினுடைய பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, இப்போ டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு நின்னாங்க அப்படின்னா மக்களோட பர்செப்ஷன் அடிப்படையில் எப்படி இருக்குன்னா தாவேகாவுக்கு தான் ஓட்டு அப்படின்னு தான் இருக்கும். அப்போ கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிற்கிற பல தொகுதிகளில் அவங்க தோல்வி அடைய தான் வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிவிக்கே ஒரு 130 தொகுதியில் நிற்குது, காங்கிரஸ்க்கு ஒரு பெரும்பாலான ஒரு அதிகபட்ச எண்ணிக்கையிலான தொகுதிகள் 70, 80 கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம். அப்படி கொடுத்தாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த தொகுதிகளில் காங்கிரஸ் லூஸ் பண்ணிடும். டிவிக்கே ஒரு 110 ஜெயிக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட டிவிக்கே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ஸ்ல அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வாக்கு பலத்திற்கு ஏற்பதான் சீட் அலோகேஷன் என்பது நடக்கணும். ஒருவேளை ஒரு 60 சீட்டு 70 சீட்டுலாம் கொடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா காங்கிரஸ் கட்சியினால பெருமளவுக்கு ஒரு வெற்றியை பெற முடியாது. 2 to 3 தொகுதிகள் அப்படின்னு தான் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 4-5 வின் பண்ணலாம். ஸோ இதுல வின் பண்ண மாதிரி ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் அவங்க வரலாம். ஏன்னா இங்க டிவிக்கு புது கட்சியா மாற்றத்திற்கான முகமா வரும்போது அதை ஃப்ரெஷ்ஷா அந்த மக்கள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணியோட அது நிற்கும் போது காங்கிரஸ் நிற்கிற பெரும்பாலான தொகுதிகளில் அவங்க தோல்வி அடையதான் வாய்ப்பு இருக்கு. பர்செப்ஷன் அடிப்படையில் எஸ், காங்கிரஸ்க்கு ஒரு பலம் இருக்கு, ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய கூட்டணியா அந்த கூட்டணி தெரியும். ஆனா காங்கிரஸினுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஒண்ணுமே கிடையாது. பெரும்பாலான தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது நியர்லி 1% தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. சில தொகுதிகள்லாம் 0.5% தான் அவங்களுக்கு வாக்கானது இருக்கு. ஸோ இப்போ நம்ம மதுரையே எக்ஸாம்பிளாக எடுத்துட்டா கூட அங்கே காங்கிரஸோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் 0.2% வாக்குகள் தான். திமுக கூட்டணியாக அவங்க நம்ம பார்க்கும்போது தான் அவங்க 28% வராங்க.
ஸோ இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் தான் இங்கே பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்குது. நம்ம எடுத்த சர்வேலையும் பெரும்பாலானவங்க காங்கிரஸ் கூட்டணி வரணும்னு விருப்பப்பட்டாலுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அதிகபட்சமான ஒரு ஆதரவை தர மாதிரி தெரியல. இந்த தொகுதியில் தாவேக்கா நின்னா ஓட் போடுவோம், காங்கிரஸ் கூட்டணி வர்றது நல்லதுதான். சரி, காங்கிரஸ் இங்க தாவேக்கா கூட்டணியில நின்னா நீங்க ஓட் போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்றாங்க. ஸோ அதுதான் என்டையர் தமிழ்நாடு சினாரியோ எக்ஸப்ட் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில மட்டும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஓட் பேங்க் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஒருவேளை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையுது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் சொல்றேன், அங்க வந்து திமுகவும் அதிமுகவும் டெபாசிட் இழப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் அந்த மாவட்டத்துல மட்டும் இருக்கு. பட் அதை தாண்டி நம்ம வந்தனா திருநெல்வேலியோ தென்காசியோ மதுரையோ இந்த பக்கம் வந்தாலுமே காங்கிரஸுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. காங்கிரஸ் நிற்கிற பெரும்பாலான தொகுதிகளில் தோல்வி அடைய தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டிவிக்கே அட்லீஸ்ட் ஒரு 190 சீட்ஸ்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். அப்படி கண்டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால மெஜாரிட்டியை ரீச் பண்ற அளவுக்கு சீட்ஸை வின் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. அண்ட் எவ்ரி எலெக்ஷன் வந்து நியூ தான். ஸோ புது கட்சி இத்தனை தொகுதிகளில் போட்டியிடுமா, வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. எல்லா கட்சிகளும் முதல் தேர்தலை அணுகும் போது அவங்களுடைய வேட்பாளர்கள் புது முகங்களாக தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற துரைமுருகனோ ஏவா வேலுவோ இவங்க எல்லாருமே முதல் எலெக்ஷன்ஸ்ல புது ஆளாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே அவங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இந்த கட்சியிலையும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. என்டிஆர் வந்தப்பவும் புதுமுகங்களை நிறுத்தி தான் வெற்றி பெற்றார், எம்ஜிஆர் வந்தப்பவும் புதுமுகங்களை நிறுத்தி தான் வெற்றி பெற்றார். இங்க கொஷின் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதுதான். இத்தனை பேர் அந்த கட்சியில இருக்காங்களா கேண்டிடேட் அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்றேன். ஸோ நிச்சயமா காங்கிரஸ் கூட்டணி என்பது பர்செப்ஷன்ல தான் ஹெல்ப் பண்ணும், கிரவுண்ட்ல ஹெல்ப் பண்ணாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது கன்னியாகுமரியில மட்டும், மற்ற இடத்துலலாம் இல்லை அப்படின்றதுதான் இந்த கருத்து கணிப்பு மூலமா நம்ம பார்க்குற ஒரு பார்வையா இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு என்னுடைய அனாலிசிஸ் படி அவங்க வந்து ஒரு 29 முதல் 32 தொகுதிகள் வரை தாவேகா கூட்டணியில போட்டியிடலாம். அதுக்கு மேல போட்டிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதிகள் எல்லாமே எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பா அமைஞ்சிடும். தாவேகாவுக்கு அது இழப்பா இருக்கும். பர்செப்ஷன் அடிப்படையில் அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் நார்மலா பார்த்தோன்னா அப்படி இருக்காது. தாவேக்கா ஒரு 110 ஒரு 115 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நின்றுடும். ஒரு 190 தொகுதிகளில் போட்டிட்டா மட்டும்தான் டிவிகேனால அந்த மெஜாரிட்டி மார்க்குன்னு சொல்ற அந்த இடத்த வந்து ஷுவரா ஒரு கான்ஃபிடென்ட்டா போய் ரீச் பண்ண முடியும். அண்ட் மக்கள் மத்தியிலும் அதுக்கான ஒரு வேவானது கிரியேட் ஆகி நிற்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 1977 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி தேர்தலில் நின்னப்பவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரோட கூட்டணியில் நின்னாங்க. ஸோ அவங்களோட பலம் அறிஞ்சு அவங்களுக்கு குறைந்த தொகுதிகளை தான் ஒதுக்குனாரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வின் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெட்டர் சீட் அலோகேஷன். இன்னமும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு 90 சீட்டு கொடுக்கணும், 60 சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்களாம் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேசுறாங்க. ஒரு கட்சி ஒரு முதன்மை சக்தியா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வருது அப்படின்னா அந்த கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 160 தொகுதிகளுக்கு மேல போட்டியிட்டாகணும். அதுக்கு கீழெல்லாம் போட்டியிடவே கூடாது. அப்படி போட்டியிட்டா மட்டும்தான் அந்த கட்சினால தனி மெஜாரிட்டியை ரீச் பண்ண முடியும், மக்களும் அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாடு எப்பவுமே வாக்களிச்சதுல ஒரே ஒரு முறை மட்டும் மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே 2006 ஃபார்ம் பண்ணிச்சு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு ஸ்பிளிட் ஆகி போயிடுச்சு. அதனால டிஎம்கே வந்து அதிமுகவோட ஓட்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை எடுக்க முடியாம பெரும்பாலும் தோல்வி அடைஞ்சு ஒரு 96 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணியோட மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. பட் எங்களுடைய சர்வே படி நாங்கள் இது வரைக்கும் மக்கள்கிட்ட பார்த்து எடுத்த பர்செப்ஷன், சோஷியல் வாய்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தட் படி அனலைஸ் பண்ணும்போது ஹங் அசம்பிளிக்கு வாய்ப்பு கிடையாது, கிளியர் மெஜாரிட்டி டிவிகேக்கு கிடைக்குது. பட் இங்க பிரச்சனை என்னன்னா அந்த அலையன்ஸ் சீட் ஷேரிங் தான். சீட் ஷேரிங்ல பலமே இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக சீட்டுகளை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தவறா போய் நின்றுடும். ஆட்சி அமைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்ன பொறுத்த வரைக்கும் 32 சீட்டுகள் அதிகபட்சம் அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். அப்படி கண்டெஸ்ட் பண்ணாலுமே ஒரு 7 to 8 தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏன்னா கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது, மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஆதரவு கிடையாது, கன்னியாகுமரியை தவிர்த்துட்டு சொல்றேன். அப்படின் போது அந்த கட்சினால பெருசா பர்ஃபார்மே பண்ண முடியாது. கன்னியாகுமரியில 4 சீட் இருக்கு, அதாவது காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவா இருக்கிற அந்த 4 சீட்ல ஒரு 2 சீட்டு காங்கிரஸ் போட்டிடுச்சுன்னா நிச்சயமா வெற்றி பெறும். மற்றபடிலாம் இங்க நீங்க நார்த் தமிழ்நாடு, கொங்கு தமிழ்நாடுலாம் வந்துட்டீங்கன்னா டவுட் தான். காங்கிரஸ் நிற்கிற எல்லா சீட்டுமே டவுட் தான், வின் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது. பெரிய தலைவர்கள் நின்னாலுமே அது டவுட் தான். ஏன்னா திருநாவுக்கரசர் மாதிரியான ஆட்கள்லாம் 2014 போட்டிட்டு 4% எடுத்து டெபாசிட் இழந்திருக்காங்க. அதனால அங்க பர்சனாலிட்டிக்கும் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பலம் என்பது அந்த கட்சியினுடைய மக்கள் ஆதரவு தான். பர்சனாலிட்டிலாம் அதுக்கப்புறம் தான் பில்ட் ஆகும். ஸோ பர்சனாலிட்டி அடிப்படையிலையும் பலம் அடிப்படையிலையும் தாவேகா பெரிய கட்சி. திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியே ஒரு கட்சி பெரிய அளவில் வருது அப்படின்னா டிவிகே தான். ஆனால் லீடர்ஷிப் ஓரியன்டா டிவிகேக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து காங்கிரஸ்க்கு கிடையாது. காங்கிரஸ் போட்டியிடுற ஒவ்வொரு தொகுதிகளுமே டைட் சீட்டாக தான் மாறும்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஈவன் நம்ம கருத்து கணிப்பு எடுத்தப்போ கூட காங்கிரஸை டிஎம்கே கூட்டணியில் சேர்த்து தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். வாக்கு சதவீதம் திமுக எடுத்த அந்த 30% மேலே வந்துச்சு இல்லையா ஓவரால் தமிழ்நாடு, அதில் காங்கிரஸோட ஓட்ஸும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் டிவிகே கூட்டணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சைமல்டேனியஸாக நாங்கள் பக்கத்துலேயும் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படி வரும்போதும் இப்படி தான் தெரியுது. பெரும்பாலான மக்கள் காங்கிரஸ் கட்சியை விரும்புகிறாங்க தாவேகா கூட்டணியில். ஆனால் காங்கிரஸ் நின்னா ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது $1,000,000 கொஷின். எங்களை பொறுத்த வரைக்கும் 60% பேர் போட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் நிற்கிற ஒவ்வொரு தொகுதியுமே வந்து தாவேகாவுக்கு பெனிஃபிட், ஈஸியாக அவங்க வின் பண்ணிடுவாங்க. கிறிஸ்டியன் ஓட்ஸு காங்கிரஸினுடைய கோர் ஓட்ஸு கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அதில் 90% டிவிகே சைடு அது வருது. அப்படின் போது காங்கிரஸ்னால ஒரு பெனிஃபிட் என்னன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பர்செப்ஷன் மட்டும்தான். அதை விட்டுட்டு மற்றபடி எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் தான் நிலவுது என்ன கேட்டால். ஸோ காங்கிரஸினுடைய பலத்துக்கு ஏற்ப சீட் ஷேரிங் வந்து டிவிக்கே பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது ஒரு நல்ல அரசியல் மூவாக இருக்கும். காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாவேகா மூலமாக அவங்க வந்து கேரளாவில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா ஒரு 2% வந்து ஓட்ஸ் ஆனது அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி மார்ஜின் என்பது 3%க்குள்ளே தான் இருக்கும். 3% கூடுதலாக பெற்றால் ஆட்சிக்கு வரலாம். அப்படின் போது விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் 1% கூட அங்கே ஒரு சேஞ்ச் ஏற்படுத்த மாட்டார். குறைஞ்சபட்சம் அவருக்கு 20%க்கு மேலே கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓட் பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்றது இப்போ வந்து ஒரு ரீசன்ட் சர்வேல தெரிய வருது. அப்படின்னும் போது அது நிச்சயமாக யூடிஎஃப்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். தொடர்ந்து பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் வெற்றி பெற்று இருக்காரு. அதுக்கு காரணமே இந்த காங்கிரஸ்ல இருக்கிற உட்கட்சி பூசல் தான். ஸோ விஜய் அவர்களினுடைய பிரச்சாரத்தை வச்சு அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அவங்க நம்புறாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு கேசி வேணுகோபால் கொண்டு போறாரு அப்படின்றது பொறுத்திருந்ததான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி நடந்துச்சு, காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டிலையும் ஏற்படுது அப்படின்னா பர்செப்ஷன்ல டிவிக்கே முதலிடத்துக்கு வரும். அண்ட் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் பெருமளவுக்கு இருக்கு. ப்ரீபோல் சர்வே கேண்டிடேட் இல்லை, சிம்பிள் இல்லை, இன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள் போல அப்படின்னாலும் டிவிக்கே 144 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ இது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த கூட்டணி நடைபெறுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ முதன்மை கட்சியாக தாவேகா இருக்குது. ஸோ பலம் அறிந்து சீட் ஷேரிங் அவங்க பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.